கேட்டிருக்கீங்க. நான் கார்ஜி சூர்யா பேசுகிறேன். இது உங்களுக்காக சூர்யா எஃப்எம்ல இருந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒளிப்பதிவாகிறது. கேளுங்கள், தூரம் கேளுங்கள், மாறப்பா நம்மால் ஓட்டு கேட்டுக்கொண்டே போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மச்சி நம்ம ஆள் பாட்டு போடுது? ஆமாப்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் அனுசந்தத்தில் படம் பார்த்து ரங்கரகட்டை விளையாண்டு இருந்த காசெல்லாம் துவச்சிட்டு போலீஸ்காரனை வரட்டு பார்த்து இந்த காய்கறி வண்டியில் ஏறி வந்ததெல்லாம் யாவும் இருக்கா நமக்கு? அதெல்லாம் மறக்க முடியாது. அதே தான். கேப்டன் யாரியா அருமையாக நடிச்சிருக்காரியா. கலினா எனக்கு வைநேரம் ஒரு 500 ரூபா வேணும். கொச்சின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும். சரி. கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேன் போல. கண்ணால 100 வல போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேன் போல. பாசமுள்ள കളി എടാ ലോഡ് വന്നിട്ടുണ്ട്, ചെന്ന് നോക്കിട്ട് വന്നേ. வாழத்தரை கொண்டு வந்துருக்கேன். கிலோ எவ்வளோ இருக்கா? കിലോ 20 രൂപ. இக்கா போன தடவை 35 ரூபா கொடுத்துருக்கேன். തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കർണാടകയിൽ നിന്ന് ഇപ്പോൾ കാ വരുന്നുണ്ട്, അതുകൊണ്ട് വിലക്കുറവാണ്. இக்கா ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க. ഇതിൻ്റെ കളി ഇപ്പോൾ കൊണ്ടുവന്നുകൊണ്ടാണ് ഞാൻ എടുക്കുന്നത്. 110 കിലോ ഇരിക്കാ. 2200 ഉണ്ട്. இதை வச்சு எப்படி மாப்பிள்ள சமாளிக்கிறது? நாளைக்கு பார்த்து ஆரம்பிச்சு. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நான் வர லேட்டாகும். போயிட்டு வா. அண்ணா ஒரு டீ ஒரு வடை. ஹலோ, சொல்லுமா. அப்பா கடையில் இருக்கமா? எனக்கு வரும்போது ஐஸ்கிரீம், ஜூஸ், மிட்டாய், பிஸ்கட்டு, வடை எல்லாமே வாங்கிட்டு வாங்க.
சரிம்மா, வாங்கிட்டு வரேம்மா. டீ வேணுண்ணே, 2 வடை, ஒரு போண்டா பார்சல்ண்ணே. என்ன அப்பல சோகமாக உட்காந்துருக்க? சரியா மாதம் ஃபுல்லாக உழைச்சி இந்த வேலையை போட்டு கண்ணு கருத்துமாக பார்த்து காற்றுக்கு மழைக்கும் பாதுகாத்து தண்ணி பாய்ச்சி என்ன பண்ணுறது? விவசாயம் ஆகிட்டா எல்லாமே மேடு வெள்ளம் வரும், அதெல்லாம் சமாளித்து தான் போகணும். என்ன பண்ண, ஒரு டிப்பு வரும் ஒரு டிப்பு போகும், நம்ம தான் சமாளித்து போய்க்கிறணும். அதுக்காக வேண்டி சங்கடப்பட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்மளே இருந்துட்டோம்னா விவசாயத்தை எப்படி பார்க்குறது? காட்டெருமை பண்ணி இதெல்லாம் வந்து நாசம் பண்ணுது. அதுக்கு ஒரு நமக்கு விடுவாங்க பிறக்க மாட்டேங்குது. விவசாயம் பண்ணி என்னத்தை எப்படி நம்ம பிள்ளைக்குடிங்களை பார்த்தது நம்ம எப்படி வீடு வாழ்றது ஒன்றும் தெரியல. வாங்கின உரத்துக்கே கடன் கட்டலை, இன்னும் செஞ்ச கூலிக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம அப்படி எல்லாம் அப்படி விவசாயம் ஐட்டம்னா எல்லாம் அப்படி தான் நடக்கும், அதை நம்ம தான் சமாளித்து போகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாங்கின பொருளுக்கு நம்ம விலை நிர்ணயிக்க முடியல, அடுத்தவங்கள சம்மந்தமே இல்லாதவங்கள விலை நிர்ணயிக்கிறாங்க. காற்று மலைக்கிறான், எவ்வளோ மரம் நாங்கள் வருஷம்ல காப்பாற்றுற மரம், குலையும் பிஞ்சும் குலையும் பூமா எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி சாஞ்சப்போ எனக்கு அவ்வளோ வேணும். அதுலேயும் காப்பாற்றி இது பண்ண முடியல. வருஷத்தில் விடாத பார்த்து செய்யலாம் விடு. எல்லாம் அப்படித்தான், விவசாயம் வந்துட்டாலே அப்படித்தான். இந்த வரம்பா உழைக்கிறவன் சிரிக்கும்போது உலகமே சிரிக்குது, உழைக்கிறவன் அழுவும் போது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ